எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னும் இந்த கூகுளே வச்சு நான் ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிளாகர் சம்மந்தமாக தாங்க நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இன்கம் சோர்ஸில் வந்து அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அது இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பிளாகர் இல்லைனா வெப்சைட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ பிளாகர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இன்ஸ்டா மாதிரி அதுவும் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ணலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளாகர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கேட்டோடனே மெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பண்ணுவோம். இந்த டைட்டில் வந்து நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். பட் யூஆர்எல்ன்றது மட்டும்தான் நம்ம ஒன்ஸ் வச்சிட்டோன்னா மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் மாற்றிக்கலாம். டைட்டில் வந்து நம்ம எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வே ஆஃப் இன்கம் நான் சும்மா போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த யூஆர்எல் அட்ரெஸ்ஸு. இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு அது கொடுக்கலாம். ஆனால் அது வந்து அது அக்செப்ட் ஆகணும். சரியா? நான் உங்களுக்கு ஒன்று செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர்ன் ஃப்ரம் எஸ்பிஓ அப்படின்னு போட்டிருக்கேன். அதுமாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ண சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த இடத்துல வந்து இன்வேலிட்னு வரும். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணி இல்லை டைப் பண்ணிங்கன்னா அது ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹவு டு யூ வாண்ட் யுவர் நேம் டிஸ்பிளேட் ரீடர்ஸ் ஆஃப் யுவர் பிளாக். இதில் என்ன நேம் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் என்னோடய நேமே நான் போடுறேன். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூ பிளாகில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வே ஆஃப் இன்கம் அப்படின்னு இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் இருக்கா. இதில் வந்து வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய நீங்கள் ஏதாவது டிபி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற பிளாகு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இதிலெல்லாம் ஷோ ஆகும். அபவுட் மீ நம்ம வந்து அதெல்லாம் மேலே ஃபில் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ போஸ்ட் அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது டைப்பிங் மெசேஜாகவும் நீங்கள் பண்ணலாம். அது அப்படி நீங்கள் எப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து கேலரி. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் இங்கே போட்டிருந்தேன். அதாவது நம்ம இந்த ப்ளஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த க்ரியேட் போஸ்ட்டில் போகும். போஸ்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இமேஜை செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஷேர் ஆகிடும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இதில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கம் இருக்குது, ஏர்னிங்ஸ் வந்து நம்ம இப்போ எப்படி யூடியூப்லேயே அந்த மாதிரி தான் இதுவும். அண்ட் கமெண்ட்ஸ் யாராவது கொடுத்தாங்களே இந்த கமெண்ட்ஸில் வரும். அதே மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாகர் இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து இன்னொரு நியூ பிளாகரும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அண்டு போஸ்ட் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நியூ போஸ்ட்டில் போயிட்டு இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து அந்த கேலரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ இது ஒன்று எடுக்கிறேன். இந்த இமேஜ் எடுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்சர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது டைட்டில் வந்து இந்த டைட்டில் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஷேர் ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட உங்களோட பிளாகரை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது ஒருவேளை இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வியூஸு, ஒரு கமெண்ட்ஸு, இது மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நிறையா உள்ளே இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.